வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன, தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக அரசு எடுத்துள்ள முக்கியமான முடிவுகள் குறித்து வீடியோவில் பார்க்கலாம். தேர்ச்சி மதிப்பெண்கள் 60ஆக நிர்ணயிக்க பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து வருவதாகவும், இது குறித்து அறிவிப்புகள் விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் கோரியவராது மதிப்பெண்களை 50% கீழ் குறைப்பது கல்வியின் தரத்தை பாதிக்கும் என்பதால் அதற்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதாக கல்வி வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வில் அவர்களின் பணி அனுபவத்தை பொறுத்து கூடுதல் மதிப்பெண்களை வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வழங்கப்பட வாய்ப்புகளுக்கு பொதுவான தேர்விற்கும் சிறப்பு தேர்விற்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி வரம்பை வைத்திருப்பது குழப்பங்களை தவிர்க்க உதவும் அப்படின்ட்டு அரசு கருதுகிறது. இதன் மூலம் தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் போது தேவையற்ற நீதிமன்ற வழக்குகளையும் தவிர்த்து தமிழக அரசு திட்டமிட்டு வச்சுருக்காங்க. அரசு பள்ளி அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு சில முக்கியமான 3 அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆசிரியர் தகுதி டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் குறைத்த அரசின் கொள்கை முடிவு. 2 பணி நியமனம் 21,515 தகுதியான ஆசிரியர்களின் நியமன கோரிக்கை நீதிமன்ற வழிகாட்டலில் வரப்போகுது. நீதி மற்றும் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு 828 கோடி நிதிகளை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணுடைய கொள்கை முடிவு, தரக்கட்டுப்பாடு, சட்ட சிக்கல்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவு மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. டெட் தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு பொதுவான காமன் டெட், சிறப்பு டெட் என அனைவருக்கும் 60 மார்க்காக நிர்ணயிக்கணும். மதிப்பெண்களை குறைக்கும் கோரிக்கைகள் மற்றும் கல்வித்தர சிக்கல்களை நிராகரிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மதிப்பெண்கள் கோரிக்கை மற்றும் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள். கல்வி வல்லுநர்களுடைய எச்சரிக்கைப்படி 50% கீழ் தேர்ச்சி பெறுபவர்களுடைய மதிப்பெண்ணை குறைப்பது கல்வியின் தரத்தை பாதிப்போடு சட்ட ரீதியான சிக்கல்களை உருவாக்கி ஒட்டுமொத்தமான நியமன நடைமுறையும் முடக்கும் அபாயம் வந்திருக்கு. 50% குறைவான தேர்ச்சி விகிதம் அப்படின்றதுனால கல்வி தரத்தில் சமரசம் செஞ்சுக்கலாம். முடிவற்ற நீதிமன்ற வழக்குகள் பணி நியமனத்தை தடையிலே தான் இருக்கும். 60 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சட்ட ரீதியான பாதுகாப்பு, கல்வியின் தரம் உத்தரவாதம். ஓகேங்களா? டெட் பொது தேர்வு மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு உண்டான ஒப்பீடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அடிப்படை தேர்ச்சி மதிப்பெண் டெட்டு காமன் டெட்டில் 60, சிறப்பு டெட்டில் 60, பணி அனுபவத்திற்கு கிடையாது. உங்களில் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 5 அப்புறம் 5 10 வருடமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் 5 வருடம்னா 5 மார்க்கு, 10 வருடம்னா 10 மார்க் அப்படின்றத கொடுப்பாங்க. கூடுதல் கல்விக்கான சிறப்பு மதிப்பெண் கிடையாது, எல்லாம் பேஸ். அடுத்த கட்டமாக நியமன தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னா இந்த டெட் தேர்வு எழுதியவர்கள், ஸ்பெஷல் டெட் இப்போ எழுதியவர்கள் அடுத்த கட்டமாக நியமன தேர்வு எழுதியாகணும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தேர்ச்சி மதிப்பெண் அப்படின்றத ஒரே அளவாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அங்கங்கே வச்சிட்ருக்காங்க. 60 மதிப்பெண்கள் கொடுக்கணும். சிறப்பு டெட் இருந்தால் 60 மதிப்பெண்கள் காமனாக இருக்கணும். பணி அனுபவத்துக்கான வெயிட்டேஜ் டெட்டில் கிடையாது. சிறப்பு டெட்டில் 5 வருடங்களுக்கு மதிப்பெண் 5, 10 வருடங்களுக்கு 10 மதிப்பெண். கூடுதல் கல்வி தகுதிகளுக்கான சிறப்பு மதிப்பெண் கிடையாது காமனில். அதே சிறப்பு டெட்டில் இருக்குது 5 to 10. அடுத்த கட்ட நியமன தேர்வு கண்டிப்பாக காமன் டெட் எழுதணும். தனியார் பள்ளிகளை பணியாற்றுவதற்கு எழுத முடியாது. 21,515 ஆசிரியர்களின் நியமன கோரிக்கை. திருச்சி நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். மாநில தலைவர் பார்த்திபன் மற்றும் செயலாளர் விஷ்ணுபிரியா முன்னிலையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள். 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கணும். தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பணும். பணி நியமனத்தை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பின்படி தொடக்க பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் கூடாது. நிரந்தர நியமனம் ஆசிரியர்களின் கோரிக்கை. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு நிரந்தர ஆசிரியர், ஒவ்வொரு பள்ளிக்கும் குறைந்தபட்சம் 5 நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தகுதி பெற்றும் காத்திருக்கும் நிலைகளில் ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அனைத்து தகுதி தேர்வுகளையும் வெற்றிகரமாக
வெற்றிகரமாக கடந்த பின்னரும் முறையான பணி நியமன ஆணைக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகள் மனு லட்சக்கணக்கான கோரிக்கை மனு வச்சுருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வு எழுதி ரெடியாக இருக்கிறவங்க 21,500 காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க அரசு பணிக்காக. ஸோ ஒரு வகுப்பறைக்கு ஒரு ஆசிரியர்களை கண்டிப்பாக நியமனம் செஞ்சே ஆகணுன்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்குது. இந்த பள்ளி கட்டமைப்பு நிதிக்குழு அரசாணை எண் 46 மற்றும் தொகுதி மேம்பாட்டு நிதிகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மாநிலம் முழுவதும் உட்கட்டமைப்பு பகுதிகளுக்காக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 828.36 கோடி இதில் மொத்த நிதி ஒதுக்கிட்டிருக்காங்க. 2026 மற்றும் 27 நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த மாநில நிதி ஒதுக்கீடு இந்த அளவுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் பள்ளி மேம்பாடு அடிப்படை நிதி 3, ஒவ்வொரு ஒரு தொகுதிக்கும் 3.54. பள்ளி கல்வித்துறையின் நிதியின் நேரடி தாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 3.54 கோடி நிதி. பள்ளி மேம்பாடு, பள்ளிகள் உட்கட்டமைப்பு மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல், மாணவர் சுகாதாரம், சுத்தமான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளை மேம்படுத்துதல், ஆசிரியர் நலன், பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்களுக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குதல். இந்த நிதியை உள்ளூர் பள்ளிகளுக்கு தேவைகளுக்கேற்ப எம்எல்ஏக்கள் நேரடியாக ஒதுக்கீடு செய்ய முடியும். அரசு பள்ளிகள் முப்பெரும் தூண்கள், இதுதான் அரசு பள்ளிகளுடைய முப்பெரும் தூண்கள்னால் இதுதான். தரமான கல்வி தகுதி 60 மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். நிரந்தர ஆசிரியர்கள் 21,512 நியமனங்களை கொண்டு வரணும். போதுமான உள்ளூர் நிதி ஜிஓ 46 கீழே கொண்டு வரணும். ஆகிய மூன்றுமே ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் முழுமையான வளர்ச்சி அடைமுறையும் ஒன்றும் குறைந்தாலும் கட்டமைப்பு பலவீனமாகிடும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அரசினுடைய கொள்கை முடிவுகள், டெட்டுக்கு உண்டான கொள்கை முடிவுகள் மட்டுமே போதாது. ஸோ உடனடியாக 21,512 ஆசிரியர்களை பணியமர்த்துவதே இதனுடைய முக்கியமான அறிவிப்பு. சட்ட சிக்கல்களை தவிர்த்து கல்வியின் தரத்தை உயர்த்தும் அரசு தகுதி பெற்ற ஆசிரியர்களின் நியமனத்தை கட்டமைப்பையும் விரைந்து உறுதி செய்ய வேண்டிய தருணம் இதுங்க. 21,512 ஆசிரியர்களின் காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளாக இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.